ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை டூட்டி கப்பிள்ஸ். நான் உங்கள் புவனா. இன்றைக்கி ஈவினிங் அப்படியே வெளியே போயிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்போர்ட் அப்படிங்கிற சலூனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சலூனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு வாடகைக்காவது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஒரு வழியாக என் ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி கடையில் கொஞ்சம் கூட்டுன்றதுனால லேட்டாக தான் போய் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லாவே பண்ணுவாங்க. நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் தான் வந்து ஹேர் கட் பண்ணுறது. ஹேர் கட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க. என் பையனை பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கான். ஹேர் கட் பண்ணி முடித்த கையோட பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. என் கையில் இருக்கிற அந்த ரெடிமேட் சப்பாத்தி பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரொம்ப மாதமாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்ருக்கேன். இந்த சப்பாத்தி எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேண்டாம், அது கெடுதல், வேணான்னு சொன்னார். ஒரு வழியாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் வாங்கியாச்சு. என் பையனுக்கு ஜூஸ் கேட்டிருந்தான், அவனுக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு பில் பே பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகல. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பானிபூரி கடைக்கு தான் போயிருந்தோங்க. ஒரே ஒரு பானிபூரி வாங்கி 2 பேரும், நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டோம். பானிபூரி கடை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முட்டை ஷாப் இருக்கும். அதில் வந்து வீட்டுக்கு 2 அட்டை முட்டையும் வாங்கிட்டு பக்கத்தில் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சென்னை டூட்டி கப்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.